ஹாய் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. இன்றைக்கி நம்ம வெயிட் கெயின் ஸ்மூத்தி ரெசிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக் ஃபார்முலா அப்படின்றத பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் வரும், ஒரு பால் வரும், அப்புறம் ஒரு ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி ப்ரோட்டீன் மிக்ஸ் மாதிரி ஒன்று வரும், அப்புறம் ஒரு பட்டர் ப்ளஸ் ஸ்வீட்டுக்கு நீங்கள் ஹனி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் ஃபார்முலா. ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ, பனானா, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், கிர்னி பழம், வெண்பூசணி, சப்போட்டா, சீத்தாப்பழம், ப்ளூபெர்ரி, இது எல்லாமே நீங்கள் ஃப்ரூட்டுக்கு பேஸ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரூட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ரெண்டாவது பாலில் நம்மளோட பசும்பால் ஆட் பண்ணலாம், தேங்காய் பால் ஆட் பண்ணலாம், கேஷ்யூநட் மில்க்கு, அப்புறம் ஓட்ஸ் மில்க், சோயா மில்க், இது எல்லாமே உங்களுக்கு விதவிதமான பால் கிடைக்கும். நீங்களும் வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பால் நீங்கள் 100 ml ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் பவுடரில் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது நீங்களே வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும், இல்லை எங்ககிட்டயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் வால்நட், பாதாம், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், இது எல்லாமே நீங்கள் வாங்கி தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நரன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். ரெண்டாவது டைப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவதானியங்கள்னு சொல்லுவாங்களே, அதை நீங்கள் தனியாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சு சாப்பிட்லாம். நவதானியமில் என்னெல்லாம் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நெல், துவரம் பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு, மொச்சை, எள், கோதுமை, கொண்டக்கடலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவதானியம் வகைகளில் இந்த 9 கிரெயின்ஸு பல்சஸ் வரும். இதுவுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு நாள் ட்ரை ஃப்ரூட் பவுடர் ஆட் பண்ணலாம், ஒரு நாள் நவதானியம் பவுடர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வரலாம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் இன்னும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் பட்டர் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட்டர்ன்றது நம்ம பசும்பாலில் செய்கிற அந்த பட்டர் கிடையாது. ப்ரோட்டீனில் செய்கிற பீனட் பட்டர் இல்லாட்டி ஆல்மண்ட் பட்டர்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் யூடியூப்பில் நிறைய ரெசிப்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இல்லாட்டி நாங்களுமே இன்னும் கொஞ்ச நாள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பட்டரில் ஏதாச்சும் ஒரு பட்டர் ஹோம்மேடாக நீங்களே செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களோட வெயிட் கெயின் ஸ்மூத்தியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் ஃப்ரூட்ஸ் இருக்கும், அப்புறம் பால் இருக்கும், அதுக்கப்புறம் பட்டர் இருக்கும், அப்புறம் வெயிட் கெயின் பவுடர் இருக்கும். இதில் நீங்கள் கொஞ்சோண்டு ஹனியும் டேஸ்ட்டுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா போட்டு ஒட்டுக்க அரைச்சி ஒரு பெரிய ஸ்மூத்தி உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 ml மாதிரி வரும். அதை ஒரு பெரிய ஸ்மூத்தியாக அரைச்சி நீங்கள் டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அசால்ட்டாக, ஃபாஸ்ட்டாக கெயின் ஆகிட்டு போயிடுவீங்க. இது உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இதை தவிர நீங்கள் வேறு எது சாப்பிடணும்னு நினச்சாலுமே உங்களால் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு ஹெவி மீல். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை இதை சாப்பிட்டுட்டு போங்க. யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வெயிட் கெயின் அப்படின்றது ஆகாது. அதே இன்கேஸ் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அது ஒரு அன்ஹெல்த்தி வெயிட் கெயினாக இருக்கும். அது இட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. வெயிட் கெயினுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது.